தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருக்க எல்லாம் வல்ல இறைவன் உங்களவரை ஆட்கொண்டு வழிநடத்துவாராக. இன்றைய இந்த நாளிலே நாங்கள் எல்லோருமே ஆண்டவருடைய விண்ணேற்பு திருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் விண்ணகம் சென்று விட்டார். எங்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் செல்ல வேண்டும். நாங்களும் அவருடைய தோழமையிலே வாழ வேண்டும். ஆண்டவராகிய கிறிஸ்து உயிர்த்தெழுந்து எங்களோடு வாழ்ந்த பின்பு இப்பொழுது விண்ணகம் சென்றிருக்கிறார். இன்றைய இந்த நாளிலே 2வது வாசகத்திலே தூய பவுல் அடிகளார் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே 10ஆம் அதிகாரத்திலே 23வது திருவசனத்திலே இவ்வாறு சொல்லுகின்றார்: தீய மனச்சான்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளமும் தூய நீரில் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடும் மிக உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகி செல்வோமாக. நேரிய உள்ளத்தோடும் தூய்மையான உள்ளத்தோடும் நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடும் அவரை அணுகி செல்வோமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது பொன்னை அல்ல, பெண்ணை அல்ல, பணத்தை அல்ல, சொத்தை அல்ல, காணி பூமிகளை அல்ல. மாறாக ஆண்டவர் எங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது தூய்மையான உள்ளத்தை மட்டுமே. தூய்மை நிறைந்த உள்ளத்தோடு மட்டும்தான் நாங்கள் கடவுளை அனுபவிக்க முடியும், கடவுளுக்கு செவி கொடுக்க முடியும், கடவுளோடு பயணமாக முடியும், கடவுளுடைய உறவிலே நாங்கள் நிலைத்து நிற்க முடியும். அவருடைய வழியிலே நாங்கள் சென்று நாங்கள் கேட்கும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய தொடுகையையும் ஆளுகையையும் நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். இதை நாங்கள் ஒரு பொழுதும் மறந்துவிடக்கூடாது. விட்டுவிடுவோம், தீய துர்க்குணங்களை விட்டுவிடுவோம், தீய எண்ணங்களை விட்டுவிடுவோம், தீய கட்ட செயற்பாடுகளை விட்டுவிடுவோம், ஆண்டவருக்கு ஏற்காத காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுவிடுவோம், ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் அனைத்தையும் நாங்கள் விட்டுவிடுவோம். ஆண்டவருடைய வாழ்க்கையை பின்பற்றுவதற்கும் ஆண்டவரை அனுபவிப்பதற்கும் தடையாக இருக்கக்கூடிய அனைத்தையும் நாங்கள் விட்டுவிடுவோம். இவ்வாறான நிலைகளில் நாங்கள் செல்லுகின்ற பொழுதுதான் உண்மையான ஆண்டவரை நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் அனுபவிக்க முடியும். ஆகவேதான் நாங்கள் தூய உள்ளம் கொண்டவர்களாகவும் நம்பிக்கை நிறைந்த உள்ளம் கொண்டவர்களாகவும் நாங்கள் ஆண்டவரோடு பயணிக்க நாங்கள் தயாராக வேண்டும். இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், லூக்கா எழுதிய நற்செய்தியிலே 24ஆம் அதிகாரத்திலே 47வது திருவசனத்திலே ஆண்டவராகிய கிறிஸ்து இவ்வாறு சொல்லுகின்றார்: இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உள்ளத்தில் இருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே தங்கியிருங்கள். பாருங்கள், தந்தை எனக்கு வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அனுப்ப போகிறார். தூய ஆவியானவரை அனுப்ப போகின்றார். உறுதி தரும் ஆவியை, வல்லமை தரும் ஆவியை, எங்களை ஆட்கொள்ளும் ஆவியை, எங்களை வழிநடத்தும் ஆவியை, நம்பிக்கை தரும் ஆவியை, அன்பை தரும் ஆவியை, அமைதியை தரும் ஆவியை, ஆறுதலை தரும் ஆவியை ஆண்டவரா கிறிஸ்து எங்களுக்கு அனுப்ப போகின்றார். மன்றாடுவோம், ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். உறுதி தரும் ஆவியை எங்களுக்குள் பொழிய, அந்த ஆவியின் வழிநடத்துதலால் நாங்கள் வழிநடத்தப்பட, தூய ஆவியாரோடு வல்லமையோடு நாங்கள் ஒவ்வொருவரும் வழிநடத்தப்பட அருள் தாரும் என்று சொல்லி நாங்கள் அன்றாடிக்கொண்டே இருக்க வேண்டும். ரெஜிஸ்டில் பிரியமானவர்களே, விண்ணகம் சென்ற ஆண்டவர் விண்ணகம் சென்றதாக அல்ல, மாறாக எங்களோடு வாழும் கடவுளாக, எங்களை உறுதிப்படுத்தும் கடவுளாக, எங்களை வாழ வைக்கும் கடவுளாக, எங்களை வழிநடத்தும் கடவுளாக, அன்பை பொழியும் கடவுளாக, அமைதியோடு வாழ எங்களை அழைப்பு விடுக்கும் கடவுளாக, இன்றும் என்றும் எப்பொழுதும் மாறாதவராக மறையாதவராக எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த இறை விசுவாசத்திலே எங்களுடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும், வழிநடத்தப்பட
விண்ணகம் சென்ற ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். வல்லமையின் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்த வேண்டும். அவருடைய வல்லமையினால் எங்களை நிரப்ப வேண்டும். எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் விண்ணகம் செல்லுவதற்கு ஆயத்தமாக்கப்பட வேண்டும். தூய பவுலடிகளார் அழகாக சொல்லுவார், விண்ணகமே எங்கள் தாய்நாடு, அந்த தாய்நாட்டிற்கு தான் இறைமகனாகிய கிறிஸ்து என்று சென்றிருக்கின்றார். எதற்காக? எங்களுக்கு இடங்களை ஏற்பாடு செய்வதற்காக. ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் விண்ணகம் என்னும் தாய்நாட்டிற்கு செல்வதற்காக எங்களை நாங்கள் ஆயத்தம் செய்ய வேண்டும். ஆயத்தம் செய்யக்கூடியவைகளோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பயணிக்க வேண்டும். எவ்வாறான வழிகளிலே விண்ணகம் என்னும் தாய்நாட்டிற்கு ஆண்டவரை நாங்கள் காண, ஆண்டவரோடு நாங்கள் செல்ல எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சிந்திக்கலாம், தியானிக்கலாம். வாழும் போதே இறைவனுக்குரியவர்களாக எங்களை நாங்கள் வாழ வைக்க வேண்டும். வாழும் போதே இறைவனுக்குரியவற்றோடு நாங்கள் வாழ வேண்டும். வாழும் போதே இறைவன் விரும்புவற்றோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை வாழ்வது மிகவும் மிகவும் ஒரு சொற்ப காலம்தான். அந்த சொற்ப காலமும் விண்ணகம் என்னும் தாய்நாட்டிற்கு செல்வதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு காலமாகத்தான் அந்த காலம் எங்களுக்கு ஆண்டவரால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அன்பு செய்ய புறப்படுவோம், அன்போடு வாழுவோம். அமைதியை கொடுக்க புறப்படுவோம், அமைதியோடு வாழுவோம். எங்களுடைய நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் எங்களுடைய வாழ்க்கையை வாழ வைப்போம். அவற்றோடு நம்மளுடைய வாழ்க்கையை பயணமாக்குவோம். இறை நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையோடும், இறை அன்பு நிறைந்த வாழ்க்கையோடும், இறை உறவு நிறைந்த வாழ்க்கையோடும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ வைப்போம். நல்ல பண்புகளோடு, நல்ல உள்ளத்தோடு, நல்ல எண்ணங்கள் சிந்தனைகளோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆண்டவருடைய பாதையிலே வழிநடத்த நாங்கள் தயாராக வேண்டும். இன்று ஆண்டவர் விண்ணகம் சென்ற இந்த நாளிலே எங்களுடைய உள்ளங்களும் ஆண்டவர் பால் எழுப்பப்பட, ஆண்டவரோடு ஒன்றிக்கப்பட, ஆண்டவரோடு ஒப்புவிக்கப்பட, ஆண்டவரோடு ஒன்றாகி உயிராகி உறவோடு நாங்கள் வாழ, ஆண்டவருடைய பாதையிலே செல்ல இன்று இந்த நாளிலே நாங்கள் தூய உள்ளம் கொண்டவர்களாக நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையோடு நாங்கள் ஆண்டவரோடு பயணமாகுவோம். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய விண்ணகம் சென்ற திருவிழாக்கள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றேன். அன்னைமரி மூலமாக நாங்கள் இறைவனுடைய பிள்ளைகளாக உருமாற்றப்பட்டு அவரோடு அவரிலே இணைந்து வாழ இந்த நாளுக்குள் நாங்கள் செல்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.